சங்கீதா. காரப்பாக்கம் காளியம்மன் கோயில் தெருவில் இருக்கும் சங்கீதா அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். காரப்பாக்கம் காளியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியுள்ளார். காரப்பாக்கத்தை சேர்ந்த வஜ்ரவேல் சுகுணா அவர்கள் ரூபாய் 5 நன்கொடையாக வழங்கியுள்ளார். காரப்பாக்கத்தை சேர்ந்த பிரதீபா சரவணன் அவர்கள் ரூபாய் 200 நன்கொடையாக வழங்கியுள்ளார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். வெல் ட்ரை வெல் ட்ரை. கும்பகோணத்தை சேர்ந்த ராமதேவ் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். கொஞ்சம் யாருன்னா வாங்கப்பா விழா குழுவினர். கொஞ்சம் இங்க 2 பேர் 3 பேர் கொஞ்சம் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் அவங்கள. காரப்பாக்கம் விஜயரங்கன் சுமதி அவர்கள் இதோ 101 ரூபாய் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார். நன்கொடை அளித்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் இறைவன் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்க விழா கோயிலின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணன் மகன் பழனி அவர்கள் காரப்பத்தை சேர்ந்த கிருஷ்ணன் மகன் பழனி அவர்கள் ரூபாய் 3000 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். காரப்பாக்கம் எம் கணபதி அவர்கள் 505 நன்கொடையாக வழங்கியுள்ளார். காரப்பாக்கம் இந்திரா காந்தி தெரு காளியம்மன் கோயில் தெரு சக்தியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி ஆலயத்தின் 2ஆம் ஆண்டு புரட்டாசி மாத பிரம்மோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரட்டாசி 19/5/10 சனிக்கிழமை 3வது வார திருவிழா மிகவும் அருமையாக சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தற்போது பானை உடைக்கும் நிகழ்ச்சி இளைஞர்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சற்று நேரத்தில் சாமி வீதி விழா புறப்பாடு நடைபெறும் என்பதையும் ஊர் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழா சிறப்பாக நடைபெற பொதுமக்கள் உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்த இடையூறும் செய்யாமல் காத்து விழாவை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 முடிஞ்சு